ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை இன்றைய நாளிலே விசேஷமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர் மாத்திரம் சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. வசனால நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தை என்னவென்று நான் யோசிச்சு போது, நான் இது வரைக்கும் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது சரி, கடந்த வாரம் முழுவதும் நான் தியானிப்பதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்திலிருந்து அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் வசனம் எடுக்கிறது கூட என்னுடைய சித்தத்தின்படி பிரகாரம் இல்லை. தேவனே, பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற வேளையிலே நீர் எங்களுக்கு போதிக்கக்கூடியவர் நீர் ஒருவரே. அந்த விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்ததும் உங்கள் மத்தியிலே நான் தேவன் செய்த காரியங்களையும் இந்த ரகசியங்களும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்ன அந்த வார்த்தை என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்ம அந்த உலகத்திலே பெற்று இருக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய ரகசியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அவர் என்ன செயல்படுறார், எப்படி வருவார்? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவார், எப்படி செயல்படுவார், எப்படி நமக்கு கற்றுக் கொடுப்பார்? ஆமென். தேவனுடைய நீதி எப்படி நமக்கு கற்றுக் கொடுப்பார்? எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கண்களை மூடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடமாடிய செய்யுங்கள். பரலோக தந்தையே, தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு அப்பா நீ பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, பேச போகிற நாங்கள் அல்லப்பா தகப்பனே. தகப்பனே, யோசிக்க போகிறது நாங்கள் அல்ல தகப்பனே. எங்களை உருவாக்கினவர் நீர் ஒருவரே தகப்பனே. அப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவியினரை கொண்டு எங்களை பலப்படுத்த போவதற்காக கூட நமக்கு நன்றி. ஏறி பொறுப்படுத்துக்கும் வழிநடத்தும். இயேசுவின் ஜெபத்திலே பிதாவே, ஆமென். எதை செய்தாலும் படிங்க. எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யக்கூடாது, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இது நம்முடைய சரீரத்துக்கு கொடுத்த முதல் வாசல். ஆமென். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்குள்ள வரணும்னா முதல்ல இந்த வேலையை மாத்திரம் செய்யணும். இது வாசல்ல முதல்ல ஓப்பன் டோர். தேவனுக்காக நீங்க வாசலை திறந்து வச்சீங்கன்னா முதல்ல இந்த வார்த்தைகளை நம்ம செய்யணும். இந்த வார்த்தையின்படி நாம செய்யணும். எதை செய்தாலும் அது என்ன செய்யணும்? மனுஷருக்கு செய்யாமல் தேவனுக்கென்று செய்யணுமா பழக கற்றுக்கணும். முதல்ல ஆரம்பமே மனிதருக்கென்று எது செய்தாலும் செய்யவே கூடாது. மனிதருக்கென்று நம்ம சிந்தையில கூட நம்ம யோசிக்க கூடாது. நம்ம பிறந்தது யாருக்காக பிறந்தோம்? அப்பா அப்பாவுக்கா, இல்ல சுற்றி இருக்க சொந்தக்காரங்களுக்கா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பிறந்தோம். நம்ம யாரை நம்பி வந்தோம்? தாயின் கருவறையிலே உருவாக்கும் முன்னமே நம்மளை அவர் அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்? தம்முடைய ஆவினாலே. ஆமென். தம்முடைய பரிசுத்த ஆவினாலே நம்ம அறிந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நமக்கு தாய் தந்தை இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு வழி இருக்கலாம், இருந்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் அல்ல, நமக்கு நிரந்தரம். ஆமென். நம்ம மரண பரியந்தம் யாரோட தேவனோடு இருக்கணும். நம்ம பிறக்கும் போது தனியாக வர்றோம்,
போகும்போதும் கூட கூட்டிட்டு போறோமா? யாரும் இல்லை, தனியாக தான் போறோம். அண்ணன் தம்பி இருக்கிற ஒரு கூட நானும் போறேன் நீயும் வாட வருவானா? வரமாட்டான். அப்பா அம்மா இருக்காங்க, நான் போறேன் நீங்க வாங்க போட சொன்ன வருவாங்களா? வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏன்னா என்னப்பா சொல்றேன், உங்க அப்பா தானே உங்க அம்மா தானே, கூப்பிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு பிசாசு சொல்லுவோம். ஆனா வரமாட்டாங்க. ஏன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி, ஆமென், நமக்கு இந்த சரீரத்துல கொடுக்கப்பட்ட ஆவி தேவனோடு உருவாடுவதற்கு தான் இந்த சரீரம் கொடுவதற்கு. இந்த உலகத்துல தாயார் நினைப்பாங்க, என் பிள்ளை எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பான். அதாவது அவங்களுடைய சிந்தனை யோசனை சொல்றேன் நானு. நீங்க யாரும் தவறாக நினைக்க கூடாது, நினைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனா தேவனுக்கு முன்பாக நீதியா சொல்றேன் நான். நீதி வெளிப்படுத்துகிறேன். நீதியை வெளிப்படுத்தி சொல்லி தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள வார்த்தைகள் யார் பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுவார். இங்க இல்ல, இங்க சபைகள் மாத்திரம் அல்ல, வீடுகள் வீட்டுக்கு சென்றாலும் சரி, வீட்டுக்கு வேலை மேலும் செய்யணும் சென்றாலும் சரி. ஆமென். அந்த நீதி, தேவனுடைய நீதி இங்கதான் விளங்குது கிளியரா. நம்ம எதை செய்தாலும் சரி, நமக்கென்று நம்ம செய்யக்கூடாது. நமக்கு செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? மனிதருக்கென்று செய்யக்கூடாது. நம்ம முயற்சி, ஒருவேளை இந்த உலகத்தினால நம்ம பழக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சாலம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். தனிமைப்படுத்திக் கொள்வேன் எல்லாவற்றையும். சரி, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பேன். ஆனால் சம்மந்தம் உட்படுத்துவாங்க. எனக்கும் அதுக்கும் அட்டாச்மெண்ட்டே இது இருக்காது. ஆனால் தானா எனக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. இது நீ செய்யணும், இது நீ செஞ்ச ஆகணும் என்று தீர்ப்பாங்க. தீர்க்கக்கூடிய இந்த உலகத்தார் மனுஷர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதை செய்தாலும், ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, அதுல நீதி இருக்கா, இது தேவனுக்கென்று நம்ம செய்யணும், நீதி இருக்கா என்று நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கணும். ஆமென். அதற்காக தான் பக்தன் பாடுறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நடந்தாலும் படுத்தாலும் அல்லேலூயா. என்னை காண்பவரே, அந்த விசுவாசம், ஒரே விசுவாசம் நமக்கு இருக்கணும். எதை செய்தாலும் என்னை கண்டு என்னை பார்த்து கொண்டு ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்பதான் என்ன வேணும்னா, இந்த உலகத்தில் பரலோகம் நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய இந்த நாள் வரும் பொழுது, ஆமென், இந்த உலகத்திலேயே என்னுடைய பிள்ளை இந்த அளவுக்கு உத்தமனா இருக்கிறான், எந்த அளவுக்கு என்னுடைய காரியங்களிலே உண்மையா இருக்கிறான். ஒரு சபை மாத்திரம் அல்ல, என்ன ஒரு காரியம் வெளியில போனா கூட சரி. இப்ப நம்ம சுத்தமா இருப்போம், நம்மளுடைய சரீரம் சுத்தமா இருக்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம வைத்திருக்கிறோமோ, அதே போல தேவனுடைய சிந்தை எப்படி தெரியுமா இருக்கும், இந்த உலகமே சுத்தமா இருக்குன்னு நினைப்பாரு. புரிஞ்சுது உங்களுக்கு? தான் மட்டும் சுத்தமானது இல்லை, தன்னுடைய வீதிகள் சுத்தமா இருக்கணும், தன்னுடைய சுற்றிலும் இருக்கிற எல்லாமே சுத்தமா இருக்கணும்னு ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அவர். ஆமென். தம்முடைய ஆவியானவர் செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இப்ப இந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், கண்ணோக்கி பார்க்கணும். நம்ம சில நேரங்களில் உலகத்தின் காரியங்களே போகிறது, ஆனால் போனாலும் திரும்பி வந்துடணும். ஆமென்.
போனா அங்கே சில பேருக்கு வசனம் கூட நல்ல தெளிவா சொல்லுது, தன்னுடைய சிந்தையை இருக்குது அங்கதான் அவனுடைய இருதயம் இருக்குமா. நம்மளுடைய சிந்தை மேலோங்கி இருக்கணும். நம்ம இந்த ஏதோ உலகத்துல இருந்து இப்போ நேத்தோ இந்த உலகத்தை படைச்சனால நம்ம வரல. ஆமென். இந்த சரீரம் என்றது டை, ஆதாமுடைய டைன்னு உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு இந்த கண்ணுக்கு இது முடிக்க அடிக்கிற அந்த டை இல்லை, அச்சு சொல்லுவாங்க. அச்சுனா ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்டோட தயாரிக்கணும்னா அது ஒரு டையை ஒன்று முதல்ல ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அந்த இரும்புலே அதை காய்ச்சி அதை நல்லா உருக்கின பிறகு அதை உருக்கி அந்த டையில் ஊற்றுவாங்க. டையில் ஊற்றின பிறகு அந்த அச்சு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே அச்சு வெளியே வந்துடும். அப்போ அதுக்கு பேர் தான் டைன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் டை. அந்த நம்மளோட ஒரிஜினல் டை யாரு சொல்லுங்க? ஒரிஜினல் டை யாரு? அவர் இயேசு பரலோகத்துக்கு டைரக்டா வந்தாரு. நம்மளோட டை யாரு? ஆதாம். அவன் ஆதாம் தான் முதல் டை. அந்த டைல இருந்து தான் நம்ம இந்த டைல நம்ம இருக்கிறோம். அது ஒரு அப்போ அந்த டை கரெக்டா இருந்ததுனால அது வெளியேற தேவனுடைய கைகளால் உருவாக்கப்பட்ட டை. அவன் அந்த டை இந்த சாயல ஆரம்பத்தில் இருந்தது. அதாவது அந்த தேவன் ஆதாமுக்குள்ள அந்த நாசியில ஊதப்பட்ட அந்த சுவாச காற்று அந்த பரிசுத்த ஆவியான ஒரு உருவம் கொண்டு ஆதாமுடைய எந்த மாதிரி அந்த சரீரத்தில் இருந்த டை அந்த உருவம் எப்படி இருந்ததோ அதே உள்ளரங்கமாக இருக்கிற ஆவியானவரும் வெளியரங்கமாக இருந்தார். ஆமென். அப்போ எப்பொழுது அந்த சுய சிந்தையினாலே அந்த காரியங்களை தனக்கு சாப்பிடக்கூடாத சாப்பிட்ட பிறகு அந்த ஆவியை தேவன் எடுத்துக்கொண்டார். அதாவது அதுக்கான மறைப்பொருள் தான் இந்த பழத்தை சாப்பிட நீங்க செத்து போய் காரணம் என்னன்னா, ஆதம் செத்தாரா? சொல்லுங்க. ஆதம் இறந்து போனாரா? இந்த பழத்தை சாப்பிட்டு இறந்து போகல. ஆனா என்ன சொன்னாரு? எதை கோட் பண்றாரு? தம்முடைய ஆவி இழந்து போவாங்க, தம்முடைய பரிசுத்தாவியை இழந்து போவார்கள் என்ற அவர் தேவன் அந்த ஆதாமுக்கு உணர்த்தினார். ஆனா ஆதாமுக்கு புரியல. ஆதாமு குழந்தையா இருக்கான், பால் குடிக்கிற குழந்தைய போல இருந்தான். அப்போ குழந்தைக்கு என்ன சிந்தையில எதுவுமே வராது, எதுவுமே தெரியாது. ஏன்னா கற்றுக் கொடுக்கறது பக்கத்துல இல்லை. ஆனா ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு சொல்லுங்க? ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? ஏவாள். ஆமென். ஏவாள் கற்றுக் கொடுத்தாள். ஏவாள் யாருக்கு கத்துக்கிட்டது? பிசாசின் எடுத்த கத்திடுது. அப்போ தேவனை பிரிக்கிறது யாரு வருது? மூன்றாம் ஆளு பிசாசு வரான். அப்போ தேவனுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை பிரிக்கிறது யாரு? பிசாசு. அவன் அப்போ நம்ம எல்லாமே தேவனுக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு தடைப்படுத்துறது யாரு? உலகத்தோட காரியங்கள் கொண்டு வர்றது யாரு? இதுல நம்ம தெளிவா இருக்கணும். இப்போ குடும்பத்துல சண்டை வருது, யாரு சொல்லுங்க? குடும்பத்துல சண்டை வருதுன்னு பிசாசுக்கு வருது. ஆனா நம்ம கோபம் யாருக்கிட்ட காட்டுறோம்? மனிதர்கள்கிட்ட காட்டுறோம். இது நியாயமா? தேவன் கேட்கிற உங்களோட, இது நியாயமா? நீங்க செய்யறது நியாயமா? உங்க கணவர் குடிச்சிட்டு வந்துட்டாரு, இல்லடா உங்க கணவர் உங்களுக்கு மறைவாக சிகரெட் ஏதோ ஒரு காரியம் செய்யறாரு. அப்போ நீங்க யாரை திட்டுறீங்க, யாரை அடிக்கிறீங்க? கணவர் அடிக்கிறீங்க. ஆனா இங்க யார் செயல்படுறது? பிசாசு செயல்படுது. அப்ப நம்ம அதை நினைச்சிடாது. இந்த காரியம் வருதுன்னா என்ன காரணம்? என்ன காரணம்ட்டு நம்ம அந்த பிசாசை இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்கணும். ஆமென். நிர்மூலமாக்குறதுக்காக நம்ம தேவன் நம்மை மீண்டும் மீண்டும் பிறக்க செய்திருக்கிறார். ஆமென். எப்படி? தம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நான் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா இருக்கிறார். வசனம் சொல்லுது. ஒருவேளை நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது மரணம் அப்பயே வந்திருக்கும்.
ஆனா இல்லை, ஆனா அவர் இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த தாயின் கருவருக்கு முன்னாடியே தம்முடைய ஆவியை கொடுத்து நம்ம உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாருன்னா, நம்ம அந்த குழந்தை பருவத்திலிருந்து உருவாகி வளர்ந்து, ஆமென், அந்த அந்த டைக்குள்ள அதே டை வரணும். டையில உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க? அச்சு, உங்களுடைய அச்சு அப்படியே வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக பரிசுத்தமாக வரணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு. ஏதோ இந்த உலகத்தை எகிரி குதிக்கணும் எது கிடையாது. உலகத்தை ஆளணும். ஆமென். அது அந்த நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம அவர் சொல்வதை நம்ம வலது ஒருவேளை நமக்கு யோசிக்கிறது தெரியலனா, வலது பக்கத்தில் உங்களுடைய காதுகளை வையுங்கள். வலது பக்கத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். உங்களுக்கு இதோட விளக்கம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதோட இன்னும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இந்த ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன். அதுக்காகவே அது உங்களுக்கு இன்னும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய தேவனுடைய சித்தத்தின்படி நான் செயல்பட விருப்பமாக இருக்கிறேன். ஆகவே நாம இந்த உலகத்தில் எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாம் செய்யணும். தேவன் மகிமை அடைய வேண்டும். ஒரே ஒரு தாட் தான், வேற எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம கிட்ட. ஐயோ நம்ம பிறருக்காக நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அவங்க நம்மளை புகழ்வாங்க கிடையாது. அப்போ ஒருத்தர் நம்மளை புகழ்றான்னு வச்சுங்க, ஏய் எனக்காக நீ இறந்து போவியா, எனக்காக சாவரியா நீ அவன் சொல்லி கேட்டு பாருங்களேன். ஃப்ரெண்டாக கேட்டு பாருங்களேன், ஏய் நான் ஏன்டா சாவணும், உனக்காக நான் ஏன்டா சாவணும் அப்படின்னு கேட்பான். ஆனா நமக்காக ஒருத்தர் மரிச்சாரு, அதுதான் இயேசு. அது நீதிக்கு, அதாவது நம்ம மரிச்சாலும் பிறருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதுதான் அங்கதான் இயேசு செய்யுங்க விசேஷம். நாம் அவன் மரிச்ச சாதாரண மரிச்சிருந்தாலும், அதாவது ஒருவேளை இந்த பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கும். ஆமென். வேத வசனத்தின்படி, தேவனுடைய வாக்கின்படி அதற்கு கீழ்ப்பட்டார். அதை அந்த வசனத்துக்கு ஒருமனமாக்கப்பட்டார். ஆமென். அது எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி சொல்லும் போது, இப்போ நம்ம இந்த சங்கீதம் படிச்சோம் இல்லையா? அப்போ பழைய ஏற்பாடுல இயேசு இருக்கும்போது இருந்துங்களா? இயேசு உயிர் வாழ்ம்போது இந்த சரீரத்தோடு இருக்கும் பொழுது, சிலுவையில் அறைக்கு முன்னாடி இருக்கும் பொழுது பழைய ஏற்பாடு இருந்தது. அதை முழுசா படிச்சதுனால இப்ப அந்த வார்த்தைகள் நமக்கு தெரியப்படுது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த வார்த்தைகளை அவர் ரிமெம்பர், அதை எடுத்து அவர் தன்னுடைய அவருடைய சரீரத்துக்குள்ள நிரப்பி கொண்டார், டம்ப் பண்ணி வச்சார். அவன் இந்த உலக காரியங்களை உலகத்தாருடைய அந்த சிந்தனைகள் இல்லை, சிந்தனைகள் ஆலோசனைகள் இல்லை, தேவனுடைய நீதியை அவருடைய சரீரத்துக்குள்ள டம்ப் பண்ணார். டம்ப் பண்ணார்னா புரியுங்களா உங்களுக்கு? அழுத்தி வச்சார். அதாவது தன்னுடைய சரீரத்தில் அதாவது புதைச்சி வச்சார்னு சொல்லலாம். அந்த முழுமையான எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாம் செய்யும் பொழுது தேவன் அவர் மகிமை அடைந்தார்னா, அதுக்காக தான் இயேசு சொன்னாரு, அவருடைய காரியங்கள் செய்யும் போது தேவனுக்கு மகிமைப்படுத்த, பிதாவே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று வானத்தில் வந்து குரல் எதுக்காக வந்தது? இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார். நாமளும் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நாம் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நாம் நமக்கென்று நம்ம செய்ய மாட்டோம். நாம் நமக்கென்று நம்ம செஞ்சிட்டோம்னா அது உலகத்தாருக்கு பிரயோஜனமாக இருக்காது. தேவன் வந்து இப்போ இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறாரு. இயேசுவை மனுஷகுமாரன் என்று வேத வசனம் சொல்லுது. மனுஷகுமாரனாகவே இன்றளவும் இருக்கிறார். பிதாவுடைய வலது பரிசத்தில் இன்றளவும் இருக்கிறார். எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது? ஆமென். தேவனுடைய மகிமை எங்க நம்ம வைத்திருக்கிறோம்? அவர் மகிமையை, அவருடைய பலம் வந்து நம்ம பராக்கிரமத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யும் பொழுது ஒரு காரியம் மட்டும் நீங்க செய்யவே மாட்டீங்க. எல்லா காரியங்களும் நாலா பக்கம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. ஆமென். அது உங்க சொந்த காரியமா இருந்தாலும் சரி, வெளி காரியமா, வெளியில போனா கூட சரி, எப்பா இது நம்ம வேலை, சுத்தப்படுத்துறது நம்ம வேலை. அந்த இருதய வாஞ்சி வருது பாருங்க.
அந்த இருதய வாஞ்சியை எங்கன்னா அப்போ அந்த சிந்தையை தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். நீங்க பரிசுத்தாவே அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும்பொழுது பரிசுத்தாவில நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா வந்துடுவாரு. இந்த சரீரத்தை அப்படியே ஏதோ ஒரு சபையில போயிட்டு பரிசுத்தாவின் பெற்றோர்கள் கிடையாது. அவங்களுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய நாவில வச்சிருக்கிறார். இன்றைக்கு அந்நிய பாஷை கூட இருக்குது. ஆனா அந்நிய பாஷை சரி யாரும் பயன்படுத்துவதில்லை. எடுத்துக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை குறித்து எடுத்துக்கொள்ளணும். முன்ன நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ பரிசுத்தாவியான ஒரு காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த வார்த்தை நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுது. எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு புரிஞ்சது ஓரளவுக்கு சொல்லுங்களேன். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம எத்தனை பேர் வெட்கப்படுத்துறோம்? எத்தனை பேர் கேலி அடிக்கிறோம்? எத்தனை பேர் கிண்டல் அடிக்கிறோம்? எத்தனை பேர் நீ அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய வரலாறு நம்ம எடுத்து சொல்றோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார். யாரையும் துன்பப்படுத்த மாட்டார். வேதனைப்படுத்த மாட்டார். பிறருடைய நிம்மதியை சீர்குலைக்க மாட்டார். பிறருக்கு சமாதானம் இல்லைன்னா சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் இல்லாத வீடுகளிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போடுற வீட்டில் போயிட்டு சமாதானம் உண்டாவதாக சொன்னீங்களா? ஏன்னா நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவி இருக்கிறாரா நமக்கு சந்தேகமா இருக்குல்ல. இருக்கிறாரு 100%. ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன், அற்புதம் நடக்கும். நீங்க அதிகாரமோடமோ அவங்க கூட்டத்தில் போயிட்டு நீங்க போயிட்டு ஏசு நாமத்தில் நீ போய் பிசாசை சொல்ல தேவையில்ல. நீங்க தூரத்துல இருந்து வீட்டுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா நீங்க ரோட்ல இருக்கீங்களா, ரோட்ல இருந்து பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுடைய ஜபம் உங்களுடைய சிந்தை பரிசுத்த ஆவி பிதாவை நோக்கி இருக்கணும். ஆமென். அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற உங்களுடைய பரிசுத்த ஆவியினர் கொண்டு அந்த வார்த்தைகள். ஆமென். இயேசு நாமத்துல. அப்ப அந்த காலத்துல இந்த நாமம் கிடையாது. இயேசு வர்றதுக்கு முன்னாடியே அப்போ அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நமக்கு அந்த பொருளை கொடுத்துருக்காரு, அந்த பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு நம்ம விடுதலை ஆகணும்ல. நாம விடுதலை ஆக்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த காரியத்திலிருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நாமே முதல்ல எல்லா காரியங்களும் விடுதலை ஆக்கப்பட தெரிஞ்சுக்கணும். இயேசு ரத்தத்துல நாமே கழுவிக்கணும். இயேசு நாமத்தில் நாமே பரிசுத்தமாக்கப்படணும். அந்த சபையோட சரீரத்தோட மகிமை பாருங்க, நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்மை கொண்டு இந்த உலகத்தை சுத்தப்படுத்துகிறாரு. இப்போ நம்ம வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போதுமா? இப்போ உங்களுக்கு நான் நல்ல தெளிவா உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். நான் நம்ம வீடு மட்டும் அழகா சூப்பரா அலங்காரம் பண்ணி உள்ள மட்டும் சுத்தமா இருக்குது, சுத்தி குப்பை இருக்குது, சொல்லுங்க எப்படி இருக்கும்? நீங்க எந்த கதவு போட்டாலும் சரி நாத்தம் உள்ள வரும், கண்டிப்பா வரும். அது பெருசா தேவையில்லை. அப்போ ஒரு சரியத்துக்குரிய அந்த வீடு நம்ம நிறைய உள்ள டயர்ஸ் போட்டு ஜிகினா போட்டு எல்லாமே இது பண்ணாலும் சரி, சுத்தி குப்பை இருக்குது. எப்படி இருக்கணும்? நம்ம தான் கிளீன் பண்ணோம். நம்ம தான் கிளீன் பண்ண யோசிக்கணும்.
நாம தான் வந்து சுத்தப்படுத்தும். ஆமென். இங்க கவனிங்க. அந்த மேலும் பரிசுத்த நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப அங்க வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. தேவ அன்பு. தேவ அன்பு எப்படிப்பட்டது? சுயநலம் உள்ளதா, சுயநலம் இல்லாததா? சுயநலம் இல்லாததுதான் தேவனுடைய அன்பு. பிறருக்கு நீங்க எதை செய்தாலும் எதை செய்யணும், எப்படி செய்யணும்? அரகுர மனசோட செய்யணுமா? முழு மனதோட. நீங்க தேவனுடைய இருதயத்தை அப்போ தேவன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்களோ அது பிறருக்கு செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு வெளிப்படும். தேவனுடைய அன்பு சுயநலமற்றது, சுயநலமே இல்லை. ஒருவேளை சுயநலம் இருந்தான்னு நினைச்சீங்களேன், தேவன் வந்து இந்த உலகத்தை உருவாக்கும் முன்னாடியே அப்ப அவருடைய மகிமை அவரோடு அப்படியே தனி வச்சிருக்கலாம்ல. ஏன் நம்ம எல்லாம் வந்து நம்ம பிறந்து இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு, ஏன் தேவனுடைய அன்பு சுயநலம் இல்லாதனால தானே இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்குது, இவ்வளவு சந்ததி வந்திருக்குது, இவ்வளவு மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு டை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியான டை. ஆமே. அந்த 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 டை இல்லைன்னா ஒண்ணுமே அந்த கம்பெனில செயல்படாது. தெரியுமா உங்களுக்கு? கம்பெனியே கிடையாது. அந்த ஒரு கம்பெனில ஒரு ஜாப் தயாரிக்கிறாங்கன்னா அந்த டை அந்த அச்சு இல்லைன்னா அந்த அச்சு கம்பெனி கிடையாது, பிராண்டு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட மனசுகுமாரன் பிராண்டு. அந்த பிராண்ட் இருக்கணும். நீங்க நமக்குள்ள இருக்கிறாரா அந்த நம்ம பிராண்டு? அந்த அச்சு என்ற பிராண்டு. அவன் அப்போ அந்த டை அப்ப தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க, எவ்வளவு அவருடைய இருதய வாஞ்சியத்திலே அவருடைய சிந்தையிலே நம்ம இருக்கிறோம். தொலைத்து போன அன்பு மீண்டும் வாங்க, மீண்டும் அந்த அன்பை நாங்க கொடுக்கிறேன் என்று தேவன் நமக்கு கொடுக்க நமக்கு எச்சரிக்கிறார். அதை மீண்டும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவர் வரணும்னு நீங்க வேண்டிக்கணும் அவசியம் இல்லை. நாம செய்யற காரியங்கள்னாலே அவரே வெளிப்படுவார். நான்லாம் வந்து யார்கிட்ட கேட்கலங்க, எந்த பாஸ்டர் கிட்ட நான் பேசுறது கூட கூச்சப்படுவேன். பரிசுத்த ஆவியானவரே நான் அமைதியா உட்கார்ந்துருப்பேன், நம்ம சாலமான மாதிரி. அல்லேலூயா. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்ன பார்க்கறேன், நான் மூளையில சேர்ல போய் மூளையில உட்காந்துப்பேன், எதுவுமே செய்ய மாட்டேன். நான் ஒரு ஆளு இங்க வந்து நான் பேசுறேன் என்ன நான் பேசல. ஒருவேளை நான் பேசினா நான் மூளையில எங்கேயும் சேர்ல எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆமே. நம்முடைய ஆவியானவர் எனக்கு அதிகாரப்பூர்வமா எனக்கு கொடுத்ததுனால அந்த தைரியத்தோட நான் இங்க வந்து பேசுறேன். பிறருக்கு அதாவது அந்த உலகத்துல ஒரு வார்த்தை இருக்குங்க, யாம் பெற்ற இன்பமும் வையகமும் பெருக. ஐயோ அவங்க சொன்னாங்களே இவங்க சொல்ல கிடையாது, அவங்களும் அந்த டைக்கு தான் பிறந்தாங்க. புரியல? அந்த பிராண்டுக்கு தான் பிறந்தாங்க. யாரு? ஆதாமோட பிராண்டுக்கு தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பூஜை எல்லாமே சில காரியங்கள் செய்யறாங்க. ஆனா வார்த்தை எங்க என்ன சொல்லுது? தேவனுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை இந்த வையகமும் பெருக வேண்டும் என்று அவருடைய இருதய வாஞ்சியா இருக்கிறதுனால நமக்கு மனுஷகுமாரன் என்ற அந்த பிராண்டை கொடுத்திருக்கிறார். மனுஷகுமாரன் பிராண்ட் வந்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நம்ம மேன்மைப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். எப்பவுமே வந்து ஒரு மனுஷன் வந்து நம்ம இப்போ இந்த தமிழ் நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மோசமான காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் ஏறி வர்றான்னா அவனை ஏறி மெதிக்கத்தான் தெரியும், அவனை ஏற்றி விட தெரியாது. இது வந்து எல்லாமே இந்த சுயநலத்தின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை இன்ட்ரெஸ்டா நல்லா வேலை செய்யறாருன்னா அவரை வந்து மேல இனிமே நெக்ஸ்ட் போஸ்டிங்க்கு உயர்த்த மாட்டாங்க, அவனையே கொட்டி வச்சிருப்பாங்க.
தங்களுடைய செயல்களினால இதெல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஆனா ஒரு நாள் வந்து என்ன பண்றது, ஒரு நாள் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணா, எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாம செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அது யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு மனுஷனும் எவ்வளவு பெரிய தாதா இருந்தாலும் சரி, அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமென். இது தேவனுடைய வாக்கு, தேவனுடைய நீதியும் கூட. அதனால நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர், சொல்லுங்க வசனம் தெரியும் உங்களுக்கு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையா உள்ளவனாக இருக்கு. கொஞ்சத்துல நம்ம உண்மை இருக்க நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்தாதான் வரும். அது நம்ம என்னென்ன காரியங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனா நம்ம பரிசுத்தாவி அந்த இன்ட்ரெஸ்டுக்குள்ள வாங்க. இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ரெண்டு வகையில போகுது. வட்டி போட்டு கொடுக்கிறது இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த உலகத்தின்படி வட்டி போட்டு கொடுக்கிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படிப்பட்டதுன்னா, நமக்கு ரெட்டத்துல இல்ல மூணாத்துல நம்ம எத்தனை மடங்கா கேட்கிறோமோ அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம தாங்கிறதுக்கு பலன் உள்ளவர்களா இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. சோதனை வந்துச்சுன்னா குறுங்கி போயிடுவாங்க, போக மாட்டாங்க. ஆனா தாங்கிறதுக்கான அந்த பலனை பரிசுத்தாவின் பெற்றுக்கொள்ளப்பட்டு என்ன நடந்தது, வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். பரிசுத்தாவின் பலனை அடைந்த பிறகு என்ன செஞ்சாங்க, முழுவதிலும் சென்றார்கள். தேவனுடைய வார்த்தைகள் சொன்னாங்க, தேவனுடைய நீதியை சொன்னாங்க. முதல்ல தேவனுடைய நீதியை பிரசங்கிக்கணும். பிரசங்கணும் பைபிளை திரும்பி எல்லார்கிட்ட சொன்னீங்கன்னா அடிதான் வாங்குவீங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை